minus 5x plus 3. X power 4 plus 3x square minus x minus 3. Okay. நார்மலாக பார்த்தா ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றோம்னா ரெண்டுத்தையுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றிங்க. ஜென்ரல் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் முதல்ல சொன்னா கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x கியூபு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, 0x ஸ்கொயர் minus x minus 3. Next, x is cube plus x square minus 5x plus 3. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றினா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, டிவைட் பண்ணி பார்ப்போம். x power 4 plus 3x cube plus 0x square minus x minus 3. இதால் டிவைட் பண்ணுறோம். x cube plus x square minus 5x plus 3. ஓகேங்களா? ஓ x ஆல் மல்டிப்ளை பண்ணோம். x power 4 x cube minus 5x square plus 3x square. சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் மாதிரி இருக்கும், மைனஸ் வந்துருக்கும். த்ரீ இன்ட்டு எக்ஸ் 3x. x power 4 கேன்சல் ஆகிருக்கு. 3x cube x cube ஆகணும். 2x cube plus 5x square. 3xலேருந்து ஒரு x சப்ராக்ட், இங்கே மைனஸ் x இருக்குது, மைனஸ் 4x மைனஸ் 3x மைனஸ் 4x. நெக்ஸ்ட் டைம் மைனஸ் 3. இப்போ பண்ண வரும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். x plus 2. இப்போ பண்ணனா வரும் 2x cube 2x square எப்படி வரும்? இந்த இடத்துல 2 5s are 10x 2 3s are 6 plus 6 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் ப்ளஸ் வந்துடும், மைனஸ். இப்போ இதால் இது பண்ணிங்கன்னா 5x square minus 2x square 3x square. இங்கே வந்து 4x minus 10x minus 4x plus 10x 6x வந்துடும். இங்கே என்ன இருக்கும்? minus 9 minus 3 minus 6 minus 9. இந்த கடைசி ரிமைண்டர் இருக்குங்களா, இது காமனாக 3 இருக்குங்களா, இந்த 3 வெளியே எடுத்துனா x square minus 2x minus 3 இதை காமனாக எடுத்துக்கணும். இதோட வேல்யூ 3x square. இதை இப்படி எடுத்துக்கணும். இப்போ 3 வந்து இது மல்டிபிள் ஆஃப் 3ன்றது இல்லை. அப்போ ஜிசிடி வந்து 3 முன்னாடி மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கேன். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. எதை டிவைட் பண்ணோம்? இந்த நம்பரை டிவைட் பண்ணுறோம். இந்த நம்பர் பாலினாமியல். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இப்போ இதால் டிவைட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 2x square minus 3x x cube 2x square minus 3x. ஓகேங்களா? ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 அதாவது டிவைட் பண்ணிடலாம்.
x into x cube, sorry. X cube cancel, x square plus 2x square, 3x square, minus 5, minus 3. Plus, அதாவது இங்கே வந்து மைனஸ் 5 பிக் நம்பர் சைடு மைனஸு minus 2x plus 3 இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஏதாவது மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்கணும். இப்போ 3 மல்டிப்ளை பண்ணோம். உங்களுக்கு 3x squared, 3 2s are 6. 3 மல்டிப்ளை பண்ணால் 3x squared plus 6x plus 9 வரும். நீங்கள் டேரெக்டாக டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பொறுத்த வரைக்கும் 3x minus 6x minus 9. இப்போ இதெல்லாம் டிவைட் பண்ணி பாருங்கள் டேரெக்டாக இல்லைனா. x cube plus x square minus 5x plus 3. ஏன்னா நம்பர் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் டேரெக்டாக நீங்கள் டிவைட் பண்ணிங்க. 3x square minus 6x minus 9. இப்படி போட்டிங்கன்னா அது ஆல்ரெடி அந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 0 வந்துடும். இப்படி போட்டிங்கன்னா என்ன வரும், உங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இடத்துல போடும்போது டிவைடட் பை 3 அப்படிலாம் வரும். ஓகேங்களா? அப்போ அதனால தான் அது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், 3 டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பர் பாலினாமல் இது எதுக்கு இது பண்ணியிருக்கோம், ஏன் இந்த மாதிரி இது எடுத்திருக்கேன் அப்படின்னா 3 into x square minus 2x minus 3 ஏன் அப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இதால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதாவது 3 ஒன்று இதால் டிவைட் ஆகும், இல்லைன்னா இதால் டிவைட் ஆகும். இப்போ இதால் டிவைட் ஆகிறது பாசிபிளே கிடையாது. இப்போ என்ன ஆகும், இதால் தான் டிவைட் ஆகணும்னு செக் பண்ணும். அதனால தான் என்ன பண்ணியிருப்பேன், x ஸ்கொயர் 2x minus 3 டிவைட் பண்ணியிருக்கோம். அப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஃபைனலாக உங்களுக்கு டிவைட் பண்ணிங்கன்னா 0ன்னு வரும். தேர்ஃபார் அவர் இங்கே பாருங்கள் ப்ளஸ் 6xன்னு இருக்கும். ப்ளஸ் மிஸ் பண்ணியிருக்கேன் 6x. இப்போ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக வருமா, x cube plus 2x பண்ணும்போது 2x ஸ்கொயரு minus 3x இப்போ கேன்சல் பண்ணால் minus x square minus x square minus 2x இந்த பொறுத்தவரை ப்ளஸ் 3 வரும். இப்போ -1 டிவைட் மல்டிப்ளை பண்ணால் minus x square minus 2x plus 3 வரும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போ 0 வந்துடும். தேர்ஃபார் GCD equal to x square plus 2x minus 3. ஏன் இங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னா, ஓவர் ரைட் பண்ணும்போது இந்த நம்பர் இங்கே பாருங்கள், எனக்கு டிவைட் சப்ராக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல டவுனில் பொறுத்த வரைக்கும் ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி தெரியும். அதனால தான் இங்கே மிஸ் ஆகிருக்கு. இங்கே என்ன இருக்குன்னா 3x plus 6x minus 9. ஓகேங்களா? அதனால் இங்கே minus 4xலேருந்து plus 10x சப்ராக்ட் பண்ணும்போது பிக் நம்பர் சைனு ப்ளஸ் இங்கே அப்படியே மைனஸ் வந்திருக்கு. அதனால் இந்த இடத்துல மிஸ்டேக் ஆனது. இப்போ கரெக்டாக இருக்கு. ஏன்னா மைனஸ் மிஸ் பண்ணவே சில நேரத்தில் நம்மளுக்கு தப்பாக வந்துடும். ஒரு சில நேரத்தில் நம்பர் மாற்றி போட்டாலும் மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். நெக்ஸ்ட்டு 4 சம்ஸ் இருக்குது, 3 சம்ஸ் இருக்குது.
இப்போ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x பவர் 4 மைனஸ் 1 x கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் x மைனஸ் 11. ஒன் செகண்ட் கொஷின் இந்த கொஷின் எழுதும்போது ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிக்கங்க, ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிடும். x பவர் 4 மைனஸ் 1 x கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் x மைனஸ் 11. இப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஜென்ரல் ஃபார்ம்ல எதுனா அதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். x பவர் 4 ப்ளஸ் 0x கியூப் ப்ளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் 1 0 ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. அடுத்தது x கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் x மைனஸ் 11. இதெல்லாம் ஆர்டர் கரெக்டாக இருக்கும். இப்போ உள்ளே வர வேண்டியது பார்த்தோன்னே இது 2 டைம் தான் சார் சின்னதுன்னு சொல்லிடக்கூடாது. இதில் பவர் எது அதிகமாக இது பவர் தான் அதிகம். இப்போ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 0x கியூப் ப்ளஸ் 0x ஸ்கொயர் ப்ளஸ் 0x மைனஸ் 1 x கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் x மைனஸ் 11. இதால் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் எக்ஸால் அதாவது டிவைட் பண்ணும்போது எக்ஸ் கிடைக்கும். எப்படி கண்டு எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதனோட ஃபஸ்ட் டைம் என்னது எக்ஸ் பவர் 4 டிவைட் பை இதனோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ் கியூப் பண்ணிங்கன்னா எக்ஸ் வரும். இல்லைன்னா எதால் மல்டிப்ளை பண்ணுறோம் இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 11x கியூப் ப்ளஸ் 11x ஸ்கொயர் மைனஸ் 11x. சைன் மாற்றுங்க சப்ராக்ட் பண்ணும்போது. சைனஸ் சப்போஸ் இதில் ஒரு சைன் மிஸ் பண்ணால் கூட மிஸ்டேக் தான் வரும். எக்ஸ் பவர் 4 கேன்சல். இங்கே ப்ளஸ் 11x கியூப் இருக்குது. மாத்திர சைன் பாருங்கள், இங்கே மைனஸ் 11 இப்போ மைனஸ் 11x ஸ்கொயரு, இங்கே ப்ளஸ் 11x. இப்போ ஏதாவது மல்டிப்ளை பண்ணலாம். 11 மல்டி ப்ளஸ் 11 சைனை முக்கியம். 11 இன்ட்டு 11x கியூப். இந்த இடத்துல வந்து ப்ளஸ் 11x மைனஸ் 1 அப்படியே இருக்கீங்க. 11x கியூப் இந்த இடத்துல மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் 11 மல்டிப்ளை பண்ணுறோம். 11 இன்ட்டு எக்ஸ் கியூப் 11x கியூப் 11 இன்ட்டு 11 121. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது 11x இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் 11 மல்டிப்ளை பண்ணணும். 11 இன்ட்டு எக்ஸ் 11x. எவ்வளோ தெரியுதா? ஓகே 11 சார் 121 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ சைன் மாத்திரம் சப்ராக்ட் பண்ணது நான் சைடில் போட்டுக்கிறேன். 11x கியூப் 11x கியூப் கேன்சல் ஆகிடும். 121 இருந்து ப்ளஸ் சைன் இருக்கும். ப்ளஸ் சைன் 11x ப்ளஸ் 11x மைனஸ் 11x கேன்சல். இங்கெல்லாம் இருக்கும் 120x ஸ்கொயர் x ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் 120 0xன்னு போகும்போது 120 இது இருக்கு. ரிமைண்டர் இப்போ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் 0. இது வந்து என்னது 0 இல்லை. இப்போ இதெல்லாம் பண்ணலாம். லாஸ்ட் சம் பார்த்த மாதிரி 120x ஸ்கொயர் ப்ளஸ் 120 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த பாலினாமியல் கட்டாயம் 120 டிவைட் ஆகுது. அப்போ எதாவது தான் டிவைட் ஆகி இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் ஆகிருக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பண்ணிப்பாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எதாவது டிவைட் பண்ணுமோ அந்த இது. ஓகேங்களா? x cube minus 11x square plus x minus 11. First x இங்கே
ப்ளஸ் ஒன்றுன்றதுனால இருக்குது, நம்ம இதெல்லாம் எழுதிக்கலாம் 0x + 1ன்னு எழுதிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். x × x x × x² x³ இங்கே 0x தான் இருக்குது, இப்போ 0x². அடுத்தது x சப்ராக்ட் பண்ணுறோம், இது கேன்சல், அதாவது x³ கேன்சல், -11x² அப்படியே இருக்குது, ப்ளஸ் x - x கேன்சல், -11 இருக்குது. -11ஆல் மல்டிப்ளை பண்ணால் -11x² -11. ஓகேங்களா, 0xன்றது இங்கே வந்திருக்கும், 0x + 0x + 0x போட்டாலும் போடாலும் நார்மல் இதுதான். அப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போது therefore GCD of the given polynomial is x², 0x இல்லை 1 அவசியம் இல்லை, +1. ரிமைனிங் இருக்கிற 2 சம்மை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுங்க. ரிமைனிங் இருக்கிற சம்மில் ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் சம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸு காமனாக எடுத்துக்கலாம். தேர்ட் சம்மில் வந்து எக்ஸை காமனாக எடுத்துகிட்டு அப்புறம் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3x பவர் 3x³ + 3x². இப்போ இந்த மாதிரி சம் இருக்குதுன்னா, ஃபோர்த் சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதனால 3 வெளியே எடுத்துக்கலாமா? 3 எடுத்துகிட்டு பாலினாமல், இப்போ அந்த பாலினாமல் மட்டும் டிவைட் பண்ணால் போதும். அதே மாதிரி தேர்ட் சம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸையும் வெளியே எடுத்துக்கலாம், எக்ஸை வெளியே எடுத்து போட்டுக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டில் 2 சம் ஹோம்ஒர்க்கு. செகண்ட் சம் செகண்ட் வந்து ஃபைண்ட் எல்சிஎம். எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணதுக்கு லாஸ்ட்டில் 9th பார்த்த மெத்தட் இங்கே யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. சிம்பிளான சம் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், 4x² y 8x³ y². இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண என்ன வரலாம்? 4x² y இது ரெண்டுத்தையும் எல்சிஎம் ஆஃப், இதில் ஐ பவர் பாருங்க, எல்சிஎம் ஈக்குவல் டு ஒரே ஸ்டெப்ல எழுத பாருங்க. இது ரெண்டுத்துல 4க்கு 8க்கு காமன் எல்சிஎம் வந்து 8. ஓகேங்களா, நெக்ஸ்ட் x³ பவர், இது பவர், அது ஐஎஸ் பவர் கியூபு, இதுக்கு ஐஎஸ் பவர் காமனாக இருக்கிற டேம் அப்படியே எழுதிங்க, அதில் எது ஐஎஸ் பவரோ அதுக்கு எடுத்து எழுதிங்க. ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஐஎஸ் பவர், எக்ஸுக்கு ஐஎஸ் பவர் 3, ஒய்க்கு ஐஎஸ் பவர் 2. இப்போ 4க்கு 8 எல்சிஎம் 8. ஓகேங்களா, செகண்ட் சம் பாருங்க. -9a³ b². அடுத்தது 12a² b²c. பாருங்க, இது என்ன எழுதலாம்? -3² எழுதிக்கலாம் இன்ட்டு a³ b². இதெல்லாம் எழுதலாம் -3 4 12 எழுதலாமா? 3 × 4 a² b²c. இப்போ எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் காமனாக என்ன இருக்குது? இப்போ 3னா ஃபஸ்ட்டு மைனஸ் எழுதிங்க, மைனஸு ப்ளஸ் இதை ஒன்றால் ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் வாட் எவர் இட் இஸ், மைனஸ் எடுத்துக்கிறோம். இப்போ 3² இருக்குங்களா, இங்கே என்ன 3 இருக்குங்களா, இப்போ 3 இப்போ ஹையஸ்ட் பவர்னது 3². இங்கே 4 இருக்குது, இந்த இடத்துல 4 இல்லை, ஆனால் இருந்தாலும் 4 போட்டுங்க, இல்லாத அப்படியே போட்டுங்க, ரெண்டுத்தையும் காமனாக இல்லையா அந்த நம்பரை அப்படியே போட்டுங்க வேல்யூ. இப்போ இந்த இடத்துல ஏ பொறுத்த வரைக்கும் ஐஎஸ் பவர் கியூப், இந்த இடத்துல பிக்கு ரெண்டுமே காமனாக இருக்குது, அப்படியே போடுங்க. சி வந்து பவர் எதுவும் இந்த இடத்துல இல்லை, காமனாக இல்லைன்னா அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இப்போ 3² × 4, இப்போ 3 3 சார் 9, 9 4 சார் 36. இப்போ -36 a³ b²c.
தேர்ட் சம் எது ஊற்றிடுறாங்கன்னா 16m, இது எல்சிஎம் தான் 16m. நெக்ஸ்ட்டு -12m²n², அடுத்து 8n². இது எப்படி எழுதலாம்? 2/4 எழுதலாமா? 2/4m n. ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதிங்க, அதான் பெட்ரு. 2² -2², 2² 4ங்களா? 4 × 3 m² n². இது நான் 2³ × n². இப்போ எல்சிஎம் பாருங்க. இப்போ 2 ஹையஸ்ட் பவர்னா இப்போ எல்லாத்துக்கும், இப்போ இங்கே எல்லாத்தையும் மைனஸ் இருக்குங்களா? எல்லாத்துக்கும் காமனாக என்ன இருக்குது? 2 வந்து இருக்குது. ஹையஸ்ட் பவர் 4. அடுத்து இங்கே காமனாக எல்லாத்தையும் 3 நம்பர் பொறுத்திருக்கும். 3 இருக்குது, அது பவர் 1 தான். அடுத்தது எம்முக்கு ஹையஸ்ட் பவர்னது 2. n இருக்குது, n-க்கு ஹையஸ்ட் பவர் ஸ்கொயர். அப்போனா வரும் 2/4 16, 16 × 3 48, 48 m² n². முன்னாடி நெகட்டிவ் இருக்கு, மைனஸ் சைன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். p² -3p + 2, p² -4. ஓகே, இப்போ இது எப்படி? p² -3p + 2. இது ஃபேக்டர் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் -3. இப்போ -1 -2 எழுதலாமா? அப்போ இது எப்படி இருக்கலாம்? p - 1 × p - 2 இருக்கலாமா? p² -4 அதை எப்படி எழுதலாம்? p + 2 × p - 2. அப்போ ஃபேக்டர்னு பொறுத்த வரைக்கும் நான் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு p - 1 இருக்கு, அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து p - 2 ஒரே ஒரு டைம் தான், இன்னது காமனாக தான் ஒரு முறை எழுதினா போதும். பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பவர் மட்டும் எழுதினா போதும். இங்கே என்ன இருக்குது? அடுத்தது p + 2, விச் இஸ் அவர் ரெக்கார்டு எல்சிஎம். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் ஓகே, இல்லை அப்படியே ஃபேக்டராக பண்ணாலும் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 2x² - 5x, ஃபிஃப்த் ஒன்று 2x² - 5x - 3. (4x² - 36). இந்த கொஸ்டின் எழுதிக்கும். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? 2x² - 5x - 3. 2 3s are 6, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆட் பண்ணால் -5 வரணும். அப்போ என்ன வரும்? -5. அப்போ 1 6 are 6ன்னு பிரிக்கலாமா? -5 இது வருமா? அப்போது x², x 2x டிவைட் பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணால் 1 2s are 2, 3 2s are 6. அப்போது 2x + 1 ஒரு ஃபேக்டர், x - 3 ஒரு ஃபேக்டர். x இருக்குது, 3 இருக்குது, -3ங்களா? x - 3. அடுத்தது 4x² - 36. இந்த 4 காமனாக இருக்கலாம். 4 எடுத்து என்ன வரும்? x² - 9. 9 4s are 36. இது a² - b² ஃபார்முலா இருக்குமா? அப்போ x + 3 × x - 3 எழுதலாமா? அப்போது therefore LCM என்ன வரும்? இங்கே எல்லாத்துக்கும் மல்டிபிளில் 4 இருக்குது, இந்த 4 எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்தது - 2x + 1 இருக்குது, x - 3 காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு காமனாக எழுதிக்கிறேன், x - 3. அடுத்து என்ன இருக்குது? x + 3
கூட என்ன இருக்குது 2x + 1. ஓகேங்களா, 4 × x + 3 × 2x + 1 x - 3. ஃபைனல் சம். சார் 3.2 எக்ஸசைஸ் வெரி வெரி சிம்பிளுங்க. இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அந்த லாங் டிவிஷன் மெத்தட் தெளிவாக போட்டிங்கன்னா அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஓவர். இதுலேருந்து ஒரு 5 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால ஃபஸ்ட்டு இது எடுத்துகிறேன். ஒன்று எல்சிஎம் கேட்கலாம், அது ஜிசிடி கேட்கலாம். 5 மார்க்கில் கேட்டால் ஜிசிடி அண்டு இந்த எக்ஸசைஸ் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் இது ஒன்று கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் மெத்தட் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ரூட்லேயே ஆல்பா பீடா அந்த ஃபார்மேட்டில் வச்சு கேட்பாங்க. சப்போஸ் முதல்ல இதை ஞாபகம் வச்சுங்க, இந்த லாங் டிவிஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு சம் போட்டோம்ல அந்த மெத்தட் ஞாபகம் வச்சுங்க. சிக்ஸ்த்து ஒன்று 2x² - 3xy ஹோல் ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னது, எப்படி இதெல்லாம் எக்ஸ் காமனாக இருக்குது, நான் 2 எடுத்துக்கோம். அப்போ எக்ஸ் வெளியே எடுத்தால் எக்ஸு, இங்கே மேலே ஸ்கொயர் எடுத்தாலும் ஸ்கொயரோட வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ என்ன இருக்கும், எக்ஸ் வெளியே எடுத்துனா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வெளியே எடுக்குது. ரெண்டுத்துல காமனாக எக்ஸ் இருக்குது, எக்ஸ் வெளியே எடுக்கிறேன். மேலே பவர் 2, அதனால் மேலே சேர்த்து பவரோட வருது 2x - 3y ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x - 6y ஹோல் கியூப் a - b. இப்போ இதில் என்ன இருக்கலாம், 2 வெளியே எடுக்கலாமா, இங்கே 2 காமனாக மல்டிபிள் இருக்கா, இப்போ 2 எடுக்கலாம். பவர்லாம் இருக்குது 3, 2 கியூப் 2x - 3y பவர் ஹோல் கியூப் ஹோல் பவர் 3. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8x³ - 27y கியூப். இது ஃபார்முலா பிரகாரம் எழுதணும். ஃபஸ்ட்டு நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள். 8 இதெல்லாம் எழுதலாம் 2x ஹோல் கியூப்னு எழுதலாமா, இதெல்லாம் எழுதலாம் -3y ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். மைனஸா ஓகே. a³ - b³ அப்படின்னு ஃபார்முலா இங்கே எழுத பாருங்க. a³ - b³ அப்படின்றது எப்படி எழுதலாம்னா a - b × a² + ab + b². அந்த ஃபார்முலா எழுதலாம். இப்போ என்ன வரும், 2x - 3y × 2x a² 2x ஹோல் ஸ்கொயர் + ab 2x × 3y + b² 3y ஹோல் ஸ்கொயர். இப்போ 2x - 3y 4x² 2 3s are 6xy + 9y². இப்போ இதில் இப்போ 2x - 3y 4x² இந்த இடத்துல இருக்குது. இப்போ எல்லாத்தையும் காமனாக என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஃபஸ்ட்டு எடுத்துங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 2 கீப்புங்களா, 2 கீப்ன்றது என்ன சொல்லலாம், LCM = 2 கீப்ன்றது 8ன்னு எடுத்துக்கலாமா. 2 × 2 × 2 2 4s are 2 2s are 4 4 2s are 8. அடுத்து என்ன இருக்குது, x². அடுத்த ஃபேக்டர் என்ன இருக்குது, 2x - 3y. அந்த 2x - 3 ஹையஸ்ட் ஃபேக்டர் என்னது, அது பவர் 3. அப்போ 2x × 2x - 3y ஹோல் கியூப். அடுத்து என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்கு, இங்கே என்ன இருக்குது, 4x² + 6xy + 9y². ஓகேங்களா. ஓகே, ஃபைனலாக நம்ம செஷனில் ஹோம் ஒர்க் பாட்டு வந்துடும்.
ஹோம்ஒர்க் அன்னன்னைக்கு போட சொல்லியிருக்கேன். அது மாதிரி போட்டால் பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டு கரெக்டாக எழுதி முடிச்சிடுங்க. நீங்கள் தான் உங்களுடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா சமம் ஒழுங்காக பார்த்துட்டு தெளிவான முறையில் எழுதி அனுப்புங்க. எடுத்துக்கிற இந்த ஃபோட்டோஸ் இமேஜஸ்லாம் கரெக்டாக இருக்கா ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அனுப்புங்க. சிலர் வந்து பிளர்ராக இருக்குது, அது சரியாக தெரியல. டெஸ்ட்டுனா தெளிவாக எழுதி அனுப்புங்க. ஹோம்ஒர்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 3.2ல ஃபஸ்ட்டு சம்மில் 3 and 4. ஓகேங்களா? 2 சம் ஹோம்ஒர்க்கு. தேங்க்யூ டு ஆல்.